கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய என்னென்ன காலை வணக்கத்தின் ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக சங்கீதம் 19வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை நாணியாக்கிறதுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, நாட்டிலும் கர்த்தருடைய வேத வசனத்தை குறித்து நாம் இந்த நாளிலும் அவருடைய வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய வார்த்தையில எத்தனை வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாளில் சில காரியங்களை தியானிக்கலாம். இந்த சங்கீத புத்தகம், இந்த சங்கீதம் 19வது சங்கீதத்திலே 7வது வசனத்திலே கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆத்துமாவே வேதம் குறைவற்றதாக இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த வேதவசனம் இப்படிப்பட்ட வேதவசனம் நம்முடைய கைகளிலே ஒவ்வொருவருடைய சுவாசப்பிள்ளைகளாக எல்லாருடைய கைகளிலிருந்து இந்த நாட்களிலே நமக்கு எல்லாருடைய வீட்டிலும் எல்லாருடைய கைகளிலும் இருக்கிறது. ஆனால் இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இதை பயன்படுத்துகிறோமா? இந்த குறைவற்ற வேதத்தை, இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வேதத்தை, பேதைகளை நாணியாக்கக்கூடிய இந்த வேதத்தை நாம் எப்படி இதை கையாளுகிறோம்? இதை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இதிலே இந்த வேதத்தை படிக்கிறதிலே ஆர்வமாக இருக்கிறோமா? வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கண்பானவர்களே, இங்கே இந்த தாவீது விதமாக சொல்கிறார், வேதம் குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்பிக்கக்கூடியமா இருக்குது. இங்கே அவருடைய கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை நாணியாக்கிறதுமா இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது உண்மையாகவே இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கலாம். வேதத்திலே இந்த வார்த்தை பேதையை நாணியாக்கக்கூடியதாக இருந்தது. இந்த கண்மணர்களே, மீன் பிடித்தவனாகிய பேதுரு செம்படவராக இருக்கிற அந்த மீன்களை பிடித்துக்கொண்ட அந்த மனிதன், பேதுமையுள்ள அந்த மனிதன் எவ்விதமாக ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் எப்படியாக வார்த்தைகளை மற்றவர்களுக்கு, பிரஜாதிகளுக்கு, மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னது மூலமாக, அவர் மூலமாக எத்தனை பேர் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளாக வந்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ என்ன சொல்லணும் பாருங்க, இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம இது ஒரு வேதவசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது, பேதுருவும் யோவானும் பேசிய தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் அறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்புறமா அப்போஸ்தலர் 2:41 பார்க்கும்போது, 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தையை, இந்த வேத வசனத்தை கேட்டவர்கள், அந்த வார்த்தையானது அநேகரை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது. அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள அந்த வார்த்தையானது அவர்களை ஆத்மாவிலே மரித்து கிடந்தவர்களை, ஆத்மா என்ன செய்ய, அந்த பாவத்திற்கு மரித்து கிடந்தவர்களை உயிரோடு அவர்களை பிழைப்பிக்க கூடியதாக, அவருடைய வார்த்தையை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. கண்பானவர்களே, எப்படிப்பட்ட இந்த அருமையான வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? அது மாத்திரமில்லை, அதனுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது இன்னும் அதை தியானிக்கும் போது அவ்வளோ ஒரு இனிமையாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சத்தியமாக அடுத்த அதில் பார்க்கும்போது சங்கீதம் 19:10 அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து விடும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை அவ்வளவு மதுரம், இனிமையானது, தேனை காட்டிலும் மதுரம் உள்ளது. ஆக இந்த தாவீது ராஜா அவ்வளவு அருமையாக அவர் அதை புசித்து ருசித்து இருக்கிறதுனாலே அவர் அவ்வளவு தைரியமாக சொல்ல முடியாது. கண்மானவர்களே, அப்படிப்பட்ட வேதத்தை அவர் புசித்து அதை உணர்ந்தவர் சொல்லும்போது, அப்படிப்பட்ட வேதம் நம்முடைய கையில் இருக்கிறதுனாலே நாமும்
அனுதினமும் புசிக்கிறவர்களாக, அனுதினமும் அதை வாஞ்சிக்கிறவர்களாக, அனுதினமும் அதை நாம் அதிலே அதை கற்றுக்கொண்டு அதை வாசித்து அதை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அதன்படி அவர் கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக நாம் செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையானது பேரையே நாணியக்கக்கூடியதாக இருந்தது அவருடைய வேதமானது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது இங்கே இந்த வேதத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு விதமாக கூறுகிறார் என்று பார்க்கும்போது, பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே பார்க்கும்போது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்கிறார். எவ்வளவு களங்கமில்லாத இந்த ஞானப்பால்! நாம் இந்த நாட்களிலே நம்முடைய பலத்திற்காக எத்தனையோ ட்ரிங்க்ஸ்களை எத்தனையோ பானங்களை நாம் வருகிறோம். ஆனால் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிறோமா? அனுதினம் இதை நாம் பருகுகிறோமா? இதை அதை பருகி அதிலே நாம் பருகிறதால் நாம் பலன் கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு அவர் நினைத்த பிரகாரமாக நாம் வாழ்ந்து அவருக்கு பிரியமாக சாட்சியாக நாம் வாழ்கின்றோமா? அன்பானவர்களே, இப்படிப்பட்ட களங்கமில்லாத ஞானப்பலாகிய இந்த திருவசனத்தின் மேல் நாம் அனுதினமும் வாஞ்சியாக அதை பருகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஞானப்பாலை நாம் பருகும்போது, திருவசனமாய் ஞானப்பாலை நாம் பருகும்போது அது நம்மை இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தைகளை நாம் பலப்படவும் அது நம்மை உணர்வுள்ளவனாக்கும். இது சொல்கிறார் தாவீது சொல்கிறார் ஒரு இடத்திலே, இந்த வேதம் என் மனமகிழ்ச்சின்னு சொல்கிறார். வேதம் இந்த வேத வசனமானது எத்தனை 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 இன்பங்களை தரக்கூடியதாக, எத்தனை ஒரு மனதிற்கு சந்தோஷமா இருக்கு. இதை காற்றிலும் மதுரமானது. வேதம் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது இந்த வேதம். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் ஒவ்வொரு நாளும் நம் பருகி நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக, நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில இன்னும் அதிகமாக வளரும்படி செய்யக்கூடியதாக இருக்கிற இந்த ஞானப்பாலை பருவோம். கண்மானவர்களே, இது மாத்திரமே, இந்த வேதவசனம் மாத்திரமே நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் அற்ப சந்தோஷம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. மற்றவை கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம். ஆனால் இந்த வேதவசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த வேதவசனத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இது இருக்கிறது. இதை நாம் எப்படி கையாளுகிறோம், இதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், இது நம்மளுக்கு எப்படி நாம் இதன் மேல் எத்தனை வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். கண்மானவர்களே, இதற்கு ஒரு எச்சரிக்கையாக இதை நாம் இப்பொழுது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நாம் இதை விட்டு இதிலே நாம் விரும்பாதவர்களாக, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, இதை நாம் தள்ளி வைக்கிறவங்க, ஒரு நாள் எச்சரிப்பு நாள், ஒரு நாள் கூட போய் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடி, இதை வாசிக்கக்கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட வசனத்தினாலே ஒரு வசனம் கிடைக்காதபடி பஞ்சவரும் என்று விதமாக சொல்லப்படுகிறது. ஆகாய் மன்னிக்கவும் ஆமோஸ் 9:11 இது நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கண்மானவர்களே, கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அருமையாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு எவ்வளோ சுயாதீனமாக அநேக இடங்களில் கேட்கிறோம். நம்முடைய கைகளில் அதை வைத்து நாம் அதை வைத்து கொண்டிருக்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் இந்த கிருபை நாட்களிலே நாம் அவற்றை வாசித்து அவற்றை நாம் நம்முடைய இதயமாக பலகையில வைத்து மனனம் செய்து அவளை எவ்வளவாக நாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவாக நாம் அதற்கு ஜாக்கிரதையாக இருந்து கற்றுக்கொண்டு அதன் மேல் வாஞ்சையாக இருந்து அவற்றுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவள் விரும்புகிற வண்ணமாக நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் இன்றும் மகிமைப்படுவதாக.